அவர்கள் தன்னை நம்பியவருக்கு எதையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்கு கொண்டவர்கள், சுயமரியாதை மிகுதியாக உள்ளவர்கள், உங்கள் துணையை எப்பொழுதும் உங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க விரும்புவீர்கள். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களின் காதலானது வெற்றியையே அடைகிறது. ஏனென்றால் இவர்கள் தங்கள் காதலர்களை உண்மையாக நேசிக்கிறார்கள். அதே சமயம் துரோகத்தை எளிதில் இவர்கள் மறப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் காவல்துறை மற்றும் இராணுவத்துறையையே அதிகம் விரும்புகின்றனர். 12 ராசிகளிலேயே அதிக பலம் கொண்ட ராசியாக சிம்ம ராசி கருதப்படுகிறது. அந்த சிம்ம ராசியையே வெற்றி கொள்ளும் தன்மை கொண்டது இந்த விருச்சிக ராசியாகும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த விருச்சிக ராசிக்கு தற்பொழுது சனி பகவான் 6/3/2026 அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது உங்கள் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமாகும். சுகஸ்தானம் எனும் 4ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம் எனும் 5ஆம் இடமான மீன ராசிக்கு தற்பொழுது அவர் பயிற்சியாகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் விலகுவதே ஓர் பெரிய நன்மையாகும். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து இதுநாள் வரை பல உடல்நல குறைபாடுகளையும் சொத்துக்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இனி அவர் நல்லது செய்கிறாரோ இல்லையோ, கெடுதல் நிச்சயம் செய்ய மாட்டார். வண்டி, வாகனம், நிலம் மற்றும் சொத்துக்களில் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி இதிலிருந்து பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முடிவிற்கு வரும். தற்பொழுது விருச்சிக ராசிக்கு கோச்சாரம் அவ்வளவாக சரியில்லை. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் குடும்பம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ஏற்கனவே வருட கிரகங்களான 2 கிரகங்கள் உங்களுக்கு பாதகமான பலன்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதுநாள் வரை சனி பகவானும் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாதகங்களையே செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். ஒரு மனிதனின் பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்தை விட அதிக பலம் கொண்டது இந்த 5ஆம் இடமாகும். 5ஆம் இடம் பலம் பெற்று பிறந்த ஒருவர் பெரிய அளவு கஷ்டங்களை தன் வாழ்நாளில் சந்திப்பதில்லை. அது மட்டுமின்றி உழைத்துதான் உண்ண வேண்டும் என்ற நிலைமை அவருக்கு ஒரு நாளும் ஏற்படாது. 5ஆம் இடத்து வலு என்பது 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைவது அல்லது 5ஆம் இடத்தில் ஏதேனும் ஓர் கிரகம் உச்சம் அடைவது அல்லது சுபகிரகங்கள் அங்கு அமர்வது, சுபகிரக பார்வையை பெறுவது போன்றவை 5ஆம் இடத்தை பலப்படுத்துகின்றன. இவர்கள் முன் ஜென்மத்தில் சேர்த்து வைத்த புண்ணியத்தின் பலனை இப்பிறவியில் அனுபவிக்க வந்துள்ளனர். இவை மட்டுமின்றி உங்கள் குலதெய்வ பிராப்தம் மற்றும் உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் ஆகியவற்றை குறிப்பிடுவது இந்த 5ஆம் இடமாகும்.